ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு சின்ன ட்ராவல் விலாக் தான் பார்க்க போகிறோம். போன வாரம் பசங்களுக்கு ஒரு 5 டேஸ் கண்டினியூஸாக லீவ் விட்டுருந்தாங்க. சரி, கன்னியாகுமரி போகலாம் அப்படின்னு கிளம்பி போயிருந்தோம். அந்த விலாக் தான் பார்க்க போகிறோம். காலையில் ஒரு 3 o'clock போல் வீட்டிலேருந்து கிளம்பி போயிருந்தோம். அப்படின்னா தான் கொஞ்சம் சீக்கிரமே போனால் சன்ரைஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு 3 மணிக்கு போல் கிளம்பி போயிருந்தோம். நான் எங்கள் ஏரியாவிலேருந்து கன்னியாகுமரி போய் சேர ஒரு 2.5 மணி நேரம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஒரு 5:30க்கெலாம் கன்னியாகுமரிக்கு போய் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிட்டு சன்ரைஸ் பாயிண்ட்டுக்கு போய் உட்காரலான்னு உட்காந்தோம். ஒரு 6 மணிக்கெலாம் சன்ரைஸ் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் போன அன்றைக்கி கொஞ்சம் க்ளவுடியாக இருந்துச்சு, மழை வேறு பெஞ்சிருந்தது. நாங்கள் போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி நல்ல மழை பெஞ்சிருந்து அந்த ஈரப்பதம்லாம் இருந்தது. அதனால் சன்ரைஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது. அந்த கடலில் இருந்து சூரியன் எழும்பி வர்ற மாதிரி இருக்குமா. நான் இது வரைக்கும் சன்ரைஸ் பார்த்ததில்ல. அப்படியே அந்த கடல்லேருந்து சூரியன் எழும்பி வர்ற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கி கொஞ்சம் மழை சீசன் மாதிரி இருந்ததுனால அது கொஞ்சம் லேட்டாக தான் வந்தது. அதுவும் கொஞ்சம் மேலே எழும்பி வந்த பிறகு தான் தெரிஞ்சது. அந்த வியூ பாயிண்ட் பாருங்கள், அப்படியே மெல்ல மெல்ல வர ஆரம்பித்தது. அதுவும் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மேக்ஸிமம் ஒரு 6 o'clockலேருந்து 6:30 வரைக்கும் சன்ரைஸ் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த டைமு கணக்கு பண்ணி போயிருங்க. அப்படி இல்லைன்னா நாள் நைட்டே போய் பக்கத்தில் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. ரூம்லாம் ரெண்டுக்கு ஒரு அவர் கணக்கில் நாள் கணக்கில் அப்படிலாம் ரூம் ரெண்டுக்கு கிடைக்குது. அந்த மாதிரி நீங்கள் நாளே போய் நைட்டே போய் ஸ்டே பண்ணிட்டீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சி சன்ரைஸ் பார்க்குறதுக்கு அப்புறம் நல்லா கொஞ்சம் சுற்றி பார்க்குறதுக்கும் வசதியாக இருக்கும். ரூம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஒரு 500லேருந்தே கிடைக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சூரியன் நல்லா வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு. அதையும் பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்தாங்க. உடனே கழுவி கொடுப்போம் அப்படின்னு சரின்னு எல்லோரும் ஒரு ஃபோட்டோலாம் பிடிச்சோம். யாரெல்லாம் போயிருந்தோன்னா நானும் என் தம்பி ஃபேமிலியும் போயிருந்தோம். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சன்ரைஸ் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி போயிருக்கேன். ஒரு டைம் இதே மாதிரி தான் மழை டைம்னு 12 மணி வரைக்கும் சூரியன் வெளியே வரவே இல்லை. அப்புறம் நான் இன்னொரு டைம் வீட்டிலேருந்து கிளம்புனதே ஒரு 7 மணிக்கு போல் தான் கிளம்பியிருந்தோம். அதனால் அங்கே போய் சேர ஒரு 10 மணி பக்கம் ஆயிடுச்சு. அப்பவும் சன்ரைஸ் பார்க்க முடியல. இந்த டைம் தான் பார்க்குற மாதிரி போயிருந்தேன். ஆனால் இந்த டைமுமே அந்த கடல்லேருந்து எழும்பி வரும்னு சொன்னாங்க. அதை பார்க்க முடியாமல் போயிடுச்சு. சரி, பரவாயில்ல, இந்த அளவுக்காவது பார்த்தோமே அப்படின்ட்டு வந்துட்டோம். சன்ரைஸ் முடித்து அதெல்லாம் பார்த்து ஃபோட்டோலாம் எடுத்து முடிக்கிறதுக்கு ஒரு 7 மணி பக்கம் ஆயிடுச்சு. அப்புறம் திரும்ப போட்டிங் போய் விவேகானந்தர் ஸ்டாச்சு, விவேகானந்தர் மண்டபம், அப்புறம் திருவள்ளுவர் ஸ்டாச்சு எல்லாம் பார்க்கணும். அது 10 மணிக்கு தான் போட்டிங் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி போட்டிங்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அப்படி சரின்னு சன்ரைஸ் பார்த்துட்டு அங்கே பக்கத்தில் டீ வடை எல்லாம் விற்றுட்ருந்தாங்க. அப்போ ஆளுக்கு ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு அப்படியே ஹோட்டல் போனோம். சாப்பிட்டுக்கலாம் டிஃபன் அப்படியே சாப்பிட்டுட்டு தம்பியும் ஹஸ்பண்டும் ரூம் பக்கத்தில் தேடி போயிருந்தாங்க. ரூம் 2க்கு பிடிச்சிருந்தாங்க. ஒரு 500க்கு ஒரு ரூம் பிடிச்சிருந்தாங்க. அந்த ரூமில் ஒரு டபுள் பெட் இருந்தது. கொஞ்சம் கீழே ஸ்பேஸ் இருந்தது. அப்புறம் பாத்ரூமு, அப்புறம் டிவி எல்லாமே இருந்தது. 500க்கு அந்த ரூம் ஒர்த்து தான். அப்படியே நேராக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டோம். ரூமில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போட்டிங் போகலான்னு பார்த்தோம். எல்லாம் காலையிலே எந்திரிச்சதுனால அப்படியே படுத்து தூங்கிட்டோம். திரும்பி எந்திரிச்சு பார்க்கும்போது மணி 1 ஆயிட்டு. சரி, நல்ல மத்தியானம் வெயில் நல்லா இருக்குது, என்ன செய்ய அப்படின்னு ஹோட்டலில் போய் சாப்பிட்டா கொஞ்சம் கூட்டமாக இருக்கும், டைம் ஆகும் அப்படின்னு பார்சல் வாங்கிட்டு ரூம்லேயே உட்காந்து சாப்பிட்டோம். பிரியாணி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆளுக்கு ஒரு பிரியாணி. பிரியாணி சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பாடு குறை சொல்கிற மாதிரி இல்லை. அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒரு
வர திரும்பியும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 2 மணிக்கு போல் ரூமில் இருந்து கிளம்பிட்டோம். ரூமே ரிட்டன் பண்ணிவிட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாம் வீட்டுக்கு அப்படின்னு. போட்டிங் போகிறதுக்கு டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 75 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. அதை எடுத்துகிட்டு உள்ளே போன உடனே எங்களுக்கு வந்து போட் ரெடியாக நின்றது. இல்லைன்னா நம்ம ஒரு போட் வரத்தட்டியும் கொஞ்சம் நேரம் அதில் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி என்னவோ பரவாயில்ல, நாங்கள் போக டக்குன்னு எங்களுக்கு போகும்போதும் போட்டு நின்றது, ரிட்டன் வரும்போதும் போட் வந்து ரெடியாக நின்றது. ஆனால் என்ன சேர்ந்து உட்கார ப்ளேஸ் கிடைக்கல. ஆளுக்கு ஒரு சீட்டில் சிங்கிளாக ஜாயின் பண்ணி உட்கார மாதிரி இருந்தது. இங்கேருந்து போட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து போட்டில் ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது. அங்கேருந்தே அந்த விவேகானந்தர் மண்டபம், அப்புறம் அந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சு, அதெல்லாம் ஓவர்வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ அப்படியே அந்த கடல் அலையில் மிதந்து போகிறது எல்லாமே நல்லா இருந்தது. போட்டு ஃபுல்லுமே பாருங்கள், நல்ல கூட்டம். இது வந்து விவேகானந்தர் பாறை. இந்த மேலே தான் ஏறி போனால் விவேகானந்தர் மண்டபம் அந்த தெரியுதுல, அதான் விவேகானந்தர் மண்டபம். இங்கே வெளியே வந்து அந்த மண்டபத்தை சுற்றி பார்க்கவும், திரும்ப அங்கேருந்து திருவள்ளுவர் ஸ்டாச்சு போகிறதுக்கும் ஒரு டிக்கெட் எடுத்தாங்க. திரும்ப அங்கே வந்து ஒரு 30 ரூபா ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்ணாங்க. அப்புறம் நாங்கள் போனது 2:30க்கு உள்ளே போயிட்டோமா, சரியான சூடு. ஆனால் இந்த இடத்த நல்லா நோட் பண்ணாங்க. அதில் வெள்ளை கலரில் ஒரு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அந்த உள்ள செப்பல் போட்டு போகிறதுக்கு வந்து அலோடு கிடையாது. அதனால தான் சரியான சூடு. அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் மேலே நடந்து போனால் சூடு தெரியல, அதுக்காக தான் அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. சுற்றி அந்த விவேகானந்தர் மண்டபத்துலேருந்து அந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சு, கடல், அதோட ஓவர்வியூ, அவுட்லுக் இப்படி தான் இருந்தது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கடல் பார்க்குறதுக்கே. அப்புறம் அப்படியே அதெல்லாம் விவேகானந்தர் மண்டபம் எல்லாம் சுற்றி முடிச்சுட்டு கண்ணாடி பாலம் போயிட்டோம். கண்ணாடி பாலம் வழியாக திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கு போயிடலாம் அப்படின்னு. அங்கே பாருங்களேன், என் பசங்க கடலுக்கு மேலே கூடி நடக்கும், அடியில் தண்ணி போகுதா. என் பையன் கண்ணாடி பாலம் வழியாக நடக்கவே மாட்டேன்ட்டான், பயந்து. இங்கே பாருங்கள், ஓரமாக அந்த பயப்படுறவங்களுக்கு வெளியே போகிறதுக்கு பாதை விட்டுருந்தாங்க, அந்த வழியாக தான் அவன் நடந்து வந்தான். அப்புறம் திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கு போன அப்புறம் சுரங்கப்பாதை மாதிரி கீழேருந்து மேலே வரைக்கும் போகிற மாதிரி பாதை வச்சுருந்தாங்க. ஸ்டெப்ஸில் ஏறி போகிற மாதிரி இருந்தது உள்ள. அந்த இது வந்து அந்த கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணாமல் விட்டுட்டேன், சாரி. உள்ளே வந்து பார்த்தா உள்ளே கூடி ஏறி வந்தோன்னா இதான் திருவள்ளுவர் ஸ்டாச்சு. திருவள்ளுவர் வந்து முன்னாடி இருந்து பார்க்குறதுக்கு நிற்கிற மாதிரியும், பின்னாடி இருந்து பார்க்குறதுக்கு உட்காந்துருக்கிற மாதிரியும் தெரியும். அதே மாதிரி தான் இருந்தது. அப்புறம் ஒரு 5 மணி ஆகிடுச்சி, விசில் அடித்து வெளியே அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வெளியே வர்ற வழியில் வந்து ஒரு அதிகாரத்துக்கு ஒரு குறள் அப்படின்ற மாதிரி இதில் வந்து ஒரு 133 குறள் வந்து எழுதி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் படிச்சுட்டு இருக்க முடியல, அப்படியே வெளியே வந்துட்டோம். சரியான தாகம், ஆளுக்கு ஒரு இளநீ வாங்கி குடிச்சிட்டு சன்செட் பாயிண்ட்டுக்கு போகலான்னு பார்த்தோம். டைம் ஆகிடுச்சி, போகலை. அப்படியே கொஞ்சம் ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துட்டோம். வர்ற வழியில் வந்து கூடங்குளத்தில் முனியாண்டி விலாஸ்னு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வீட்டுக்கு வர ஒரு 11 o'clock பக்கம் ஆகிடுச்சி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விளாக்கை முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் மறுபடியும் சந்திப்போம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.